ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோனாஸ் ஃபேண்டசி வேர்ல்ட். இன்றைக்கி சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம சோயா சங்க்ஸை சுடு தண்ணியில் போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5-10 மினிட்ஸ் ஊற போட்டுடணும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், மிளகு போட்டு சீரகம் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பேஸ்ட்டாக. அதை ஒரு சைடில் வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் நிறைய கொஞ்சம் எண்ணெய் போட்டு அதுக்கு தேவையான ஜீரகம், அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணோம் கோல்டன் ப்ரௌன். நல்லா ஃப்ரை ஆன பிறகு அதுக்கு தேவையான டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு கிரேவி மாதிரி அந்த பேஸ்ட்டை தூக்கி அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான கொத்தமல்லி போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சுடு தண்ணியில் சோயா சங்க்ஸ் வச்சோம் இல்லைங்களா, அதை நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ண பிறகு கொஞ்சம் நேரம் விட்டு பாருங்கள். அது நல்லா டீப் ஃப்ரை ஆன பிறகு பாருங்கள் என்ன அழகாக இருக்குது கிரேவின்ட்டு. இப்போது உங்களுக்கு சோயா சங்க்ஸ் பெப்பர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் ரெடி டு சர்வ்.